வணக்கம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ருச்சிராம் சஹானி இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு அறிஞர். ஏற்கனவே நம்முடைய ஸ்ரீகுமார் சார் சொன்னது போல அவருடைய மகனும் ஒரு அறிவியல் அறிஞர். அவர் பீர்பால் சஹானி. ஏற்கனவே அவரை பற்றி நான் பேசுகிறேன். ஆனால் அவருடைய மகனுடைய வாழ்க்கை வேறு. அது நவீன இந்தியாவினுடைய ஒரு வாழ்க்கை போக்கிலே அமைந்து விட்ட ஒரு விஷயம். ஆனால் ருச்சிராம் சஹானியினுடைய வாழ்க்கை போராட்டம் இருக்கிறது, அது எவ்வளவு அற்புதமானது என்பதை நாம் அறிந்து கொள்கிற பொழுது உண்மையிலேயே பலவிதமான ஆச்சரியங்கள் நமக்கு காத்திருக்கின்றன. காந்தி, நேரு போன்றவர்கள் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடியவர். நம்முடைய ஜம்ஷெட்பூர் டாடா போன்றவர்கள் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடியவர். டாக்டர் அம்பேத்கர், பெரியார் போன்றவர்கள் சோசியல் இண்டிபெண்டன்ஸ்க்காக. ருச்சிராம் சஹானி சயின்டிபிக் இண்டிபெண்டன்ஸ் என்பதற்காக போராடினார். நான் ருச்சிராம் சஹானியை முதலில் அறிந்து கொண்டது அறிஞர் சிங்காரவேலருடைய கட்டுரைகளில் மூழ்கியது. உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், அறிஞர் சிங்காரவேலர் அவர்கள் பல்வேறு அறிவியல் கட்டுரைகளை தமிழில் தந்தவர். தமிழினுடைய முன்னோடிகளில் ஒருவர். அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அது 1906ஆம் ஆண்டிலே 1906 அவர் எழுதியிருக்கிற டார்வின் கொள்கையை ஆதரிக்கும் இந்திய பௌதிக அறிஞர்கள் என்று ஒரு கட்டுரை இருக்கிறார். இவர்தான் ருச்சிராம் சஹானி. பௌதிக அறிஞர்கள் யாரெல்லாம் டார்வின் கொள்கையை ஆதரிக்கிறார்கள் என்பதற்கு அவர் எழுதியிருக்கிற அந்த அற்புதமான அந்த கட்டுரையில் முதல் பெயர் ருச்சிராம் சஹானியின் பெயர். சஹானி என்று குறிப்பிடாமல் சானி என்று குறிப்பிடுகிறார். 2 சுழி நீ போட்டு சானி. ருச்சிராம் சஹானி ஒரு பெரிய ரெபல். நான் அது குறித்து வாசித்த பொழுது அசந்து போனேன். ஒரு உண்மையான அறிவியல்வாதி, ரேஷனலிஸ்ட் என்று நாம் சொல்கிறோமே, மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான அற்புதமான மனிதர். அதே சமயத்தில் அறிவியல் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவர். இந்தியாவின் முதல் அறிவியல் இயக்கம் என்று போற்றப்படுகின்ற பஞ்சாப் சயின்ஸ் அகாடமியை நம்முடைய அறிவியல் பலகை போல தொடங்கி நடத்தியவர். அவரது சொந்த தாய் ஒரு விதவை தாய். அவங்க இவருடைய முற்போக்கு கொள்கைகளை காரணமா அவர் வீட்டுல நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு முற்போக்குவாதியாக கடைசி வரையில் வாழ்ந்து காட்டினார். அப்படிப்பட்ட அந்த ருச்சிராம் சஹானி யார்? அவர் ஒரு வானிலை அறிஞர், ஒரு பிசிக்கல் கெமிஸ்ட். இந்த 2 சொற்களோடு நாம் நுழைய வேண்டும். பிரித்தானியர்கள் இந்தியாவிற்குள்ளே நுழைந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி 10வது ஆண்டு, இந்த விக்டோரியா ப்ரொக்ளமேஷனுடைய 10th இயர் 1863, அந்த ஆண்டில் தான் ருச்சிராம் சஹானி பிறந்தார். அவர் பிரிட்டிஷ்காரர்கள் ஒழிந்த பிறகுதான் நான் மடிவேன், சுதந்திர காற்றை சுவாசிப்பேன் என்று சவால் விட்டவர். அது போலவே சுதந்திர காற்றை சுவாசித்து 1948 மறைந்தார். RRS என்று புகழப்படும் ருச்சிராம் சஹானி. அவருடைய கையொப்பம் ஆங்கிலத்தில் எப்படி இருக்கிறது என்று பாரு. அவருடைய ஒரு கையொப்பத்திற்காக ஒரு காலகட்டத்திலே மக்கள் வரிசையில் நின்று அவரிடம் ஆட்டோகிராஃப் வாங்கினார்கள் என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா? அப்படிப்பட்ட ஒரு அறிஞர். மக்கள் விஞ்ஞானி என்று புகழப்பட வேண்டும் என்றால் அவர்தான் புகழப்பட வேண்டும். அவர் குலாப் தேவி அம்மையாருக்கும் கரம்சந்த் சஹானிக்கும் அகாலி என்கிற இனத்தில் சீக்கியராக ஒரு பிறந்தவர். அந்த பிறந்த இடம் தாரா இஸ்மாயில் கான் சிட்டி என்று இப்போது அழைக்கப்படும் லாகூரின் நகரம். அந்த நகரத்தை வடிவமைத்தவர் மாலிக் கபூர். அந்த அற்புதமான நகரத்தில் தான் கைபர் போலன் கனவாயிருக்கு. நம் இந்தியாவினுடைய வரலாறோடு பிணைந்து போன இந்த பெயர்களோடு ருச்சிராம் சஹானியின் பெயரும் இணைந்து கிடக்கும். இந்த நகரம் ஹாரப்பா என்கிற அந்த சிந்து சமவெளி நாகரிக நகரம் கண்டெடுக்கப்பட்ட நகரம். அப்படிப்பட்ட அந்த நகரத்திலே பிறந்தார். ஒரு சின்ன கடை வச்சிருந்தாங்க. அப்புறம் விஸ்தரிக்கப்பட்ட பெரிய கடையாக அது மாறுகிறது. கடையில 6 வயதுக்கு அவர் வேலைக்கு போய்விட்டார். அப்பாவோடு சேர்ந்து உழைப்பது.
அப்போ வீட்டுக்கு ஒரு ஆசிரியர் வந்து கொண்டிருந்தார். அவர் பெயர் பாண்டாஜி. இந்த பாண்டாஜி என்கிற ஆசிரியரை பற்றி அவர் நிறைய குறிப்பிடுகிறார். பாண்டாஜிங்கிற ஆசிரியர் வந்து ஒரு பிரைவேட் டீச்சர். அவங்க அப்பா வந்து பாண்டாஜிக்கு எப்படி சம்பளம் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு இடத்துல எழுதுகிறார். ரொம்ப சுவையான ஒரு விஷயம். இவர் வந்து ஒரு பெருக்கல் வாய்ப்பாடு ஒப்பிச்சார்னா, அவங்க அப்பா சொல்லுவார், இந்த வாரம் நீ 9வது வாய்ப்பாடு ஒப்பிக்கணும். 9வது வாய்ப்பாடு அவர் ஒப்பிச்சு முடிச்சிட்டாருன்னா அந்த பாண்டாஜிக்கு 4 அணா வழங்கப்படும். இப்படித்தான் ஆசிரியருக்கு சம்பளம் வந்தது. அந்த 9ஆம் வாய்ப்பாடு படிச்சுட்டு அவர் கடைக்கு வருவாரு. அந்த கடையில இந்த வாய்ப்பாடை பயன்படுத்தி அவர் கணக்கு என்பது வெறும் மனப்பாடம் அல்ல, வெறும் ஏட்டு சுரைக்காய் அல்ல. கணக்கு என்பது டைரக்டா வாழ்க்கையில் பயன்பாடு உடையது என்பதை கற்றுக்கொள்ளும் இரட்டை வாழ்வு. தந்தையினுடைய சரக்கு கப்பல் சிந்து நதியிலே மூழ்கி குடும்பம் வறுமையில் தள்ளப்படுகிறது. அப்பதான் அங்க ஒரு ஸ்கூல், கிரைஸ்ட் சர்ச் ஸ்கூல், அங்க கொண்டு போய் அவரை சேர்க்கிறாங்க. கிரைஸ்ட் சர்ச் ஸ்கூல்ல 1872 அவர் சேர்க்கப்படுகிறார். அந்த பீர்பால் சகாஜினுடைய பல ஓவியங்கள் இதுல வந்துகிட்டே இருக்கும், பல படங்கள் வந்து கொண்டிருக்கும். இருந்தாலும் பேச்சு தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவரை பத்தி என்ன எழுதியிருக்காங்க பாருங்க. ருச்சிராம் சஹானி சயின்ஸ் ஆஃப் பஞ்சாப் எழுதியிருக்காங்க. அது அவரோட பையனையாவது சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் பையனும் ஒரு பிரபலம். இப்போ என்னன்னாக்கா அந்த பள்ளியில போய் சேர்றாரு. கிரைஸ்ட் சர்ச் ஸ்கூல்ல போய் அவர் இணைந்து கொள்கிறார். திடீர்னு அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு 3 மாணவர்கள் கிறிஸ்துவ மதத்துக்கு தாவுறாங்க. இதனால அந்த ஊர்க்காரங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து ஸ்கூலை மூடிடுறாங்க. ஸ்கூலை மூடிய பிறகு எப்படி வந்து படிக்கிறது? அந்த நிலைமை திணறி கொண்டிருக்கும் பொழுது அந்த சமூகம் ஒரு முடிவு எடுக்குது. ஸ்கூலை மூட வேண்டாம், திரும்ப திறக்க சொல்லுவோம். மண்டியில வந்து கோதுமை உற்பத்தி ஆகுது இல்ல, அந்த கோதுமை உற்பத்தி ஆகுதுல ஒரு பகுதியை பள்ளிக்கூடத்துக்கு என்று ஒதுக்கி அதை விற்று அதில் வரக்கூடிய சம்பாதியத்தை வைத்து ஒரு பள்ளியை சமூகம் கட்டி எழுப்புது. அங்கே அவர் படிக்கிறார். 15 வயதாக இருக்கும்போது ESLC என்கிற 8ஆம் வகுப்பு தேர்வை எழுதி மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்று ஸ்காலர்ஷிப்போடு அவர் வந்து ஜஹாங்கில் என்று அழைக்கப்படும் ஒரு ஊர்ல போய் அந்த ஜஹாங் ஊர்ல உயர்நிலை பள்ளியிலே சேர்க்கிறார். ஜஹாங்கிற ஊரு அவங்க ஊர்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. அங்க போய் 1879 சேர்க்கிறார். கிட்டத்தட்ட அவர் சேர்ந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த ஜஹாங்ல பாபு காசிநாத சாட்டர்ஜின்னு ஒரு டீச்சர். இந்த பாபு காசிநாத சாட்டர்ஜி வந்து பல்துறை வித்தகர். அவர் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாரு, மேக்ஸ் நடத்துவாரு, இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் எல்லாத்தையும். அவர்கிட்ட இவர் இங்கிலீஷ் படிக்கணும். ஆங்கிலம் என்கிற ஒரு 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 கதவு திறக்கப்பட்ட பொழுது ருச்சிராம் சஹானி விடுதலை பெற்றார். எனக்கு 2 சிறகுகள் சஹானி அறிவிக்கிறார். ருச்சிராம் அறிவிக்கிறார், RRS அறிவிக்கிறார். ஒரு சிறகு அறிவியல், இன்னொரு சிறகு ஆங்கிலம் என்றார். அந்த காலகட்டத்திலே ஆங்கிலம் கற்பது என்பது விடுதலைக்கான ஒரு பெரிய ஒரு சக்தியாக பார்க்க என்பது அவருடைய பார்வை. 250 கிலோமீட்டர் தள்ளி படிக்கிறாரு. திடீர்னு அப்பா நோய்வாய்ப்பட்ட செய்தியே ஒருத்தர் ஓடி வந்து சொல்றாரு. யார்கிட்டயோ போயிட்டு வருது அந்த நியூஸ். அப்பெல்லாம் எந்த விதமான செய்தி இதுவும் கிடையாது, தந்தி கூட கிடையாது இந்த காலகட்டம். அப்போ 250 கிலோமீட்டர் அவர் வரணும். ஒட்டகத்துல பயணிக்கிறாரு, திடீர்னு போட்ல வராரு, திடீர்னு ஏதோ பயணங்கள் அந்த பயணம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு வித்தகத்தனத்தை கொடுக்கிறது. நடந்து வந்து சேர்கிறார். வந்து சேர்ந்த கொஞ்ச நாள்ல அப்பா இறந்து விட்டார். அப்பா இறந்து போய் விட்டார். இனிமே அவரை படிக்க வைக்க வேண்டாம், அவர் வேலைக்கு போட்டும் என்று முடிவு செய்த பொழுது அவருடைய சகோதரர்களில் ஒருவரை அந்த கடையில உட்கார வைத்து விட்டு பாண்டாஜி, அதே டீச்சர், எப்படி கிராமத்துல பாடம் நடத்தின அந்த டீச்சர் என்ன பண்றாரு, அவர்கிட்ட இருக்கிற எல்லாரும் காசு போட்டு இவனை நம்ம படிக்க வைக்கிறோம், நம்ம ஊருக்கு இவன் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவரை பழையபடி பள்ளிக்கூடத்தில் அனுப்புறாரு. அந்த பள்ளிக்கூடத்துல இவருக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் வந்து குருதித்தா மால், இன்னொருத்தர் பாய்ராம். இந்த 2 பேருமே வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இவருக்கு நண்பரா வராங்க. இந்த 2 பேரும் அவர் சாப்பாடை பார்த்துக்கிட்டாங்க. ஊர்க்காரங்க சேர்ந்து ஃபீஸ் கட்டிட்டாங்க. அவர் வந்து முதல் மதிப்பெண் பெற்று மெட்ரிக் பாஸ் பண்ணார். அப்போ அவருக்கு உடனடியா ஒரு ஸ்காலர்ஷிப் வருது. அந்த ஸ்காலர்ஷிப்பை பயன்படுத்தி லகூர் அரசு கல்லூரியில் BA ஜாயின் பண்றாரு 1881. அதுல அந்த BA ஜாயின் பண்றதுக்கு கிரியா ஊக்கியாக இருந்தவர் பாபு காசிநாத சாட்டர்ஜி. ஏன்னா அங்க போனா அவரு தொய்வடைஞ்சு விடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் கூடவே ஊருக்கு வந்து அந்த ஊர்க்காரங்கள்ட்ட பேசி அவர் கூடவே நேரா காலேஜுக்கு போய்
அந்த காலேஜில் அவரை சேர்த்து. இப்படிப்பட்ட ஒரு அருமையான வேலையை அவர் செய்தார். அப்போ 66 ஒயிட் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தார்கள். லகூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் 1856 தொடங்கப்பட்ட அற்புதமான கல்லூரி. அந்த கல்லூரியை தொடங்குறது யார் தெரியுங்களா? நான் 6 பேராசிரியர்கள் சேர்ந்து ஆரம்பிக்கிறேன். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம், டப்ளின் யூனிவர்சிட்டி, இந்த 3ஐயும் சேர்ந்த 6 பேராசிரியர்கள் அங்க வந்து பஞ்சாப்ல ஒரு கல்லூரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடங்குகிறார்கள். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க அதை ஏற்றுக்கொண்டு அதை வழி நடத்துகிறார். இவர் நுழையும் பொழுது வில்ஹம் லைட்னர் என்பவர் தான் அங்க பிரின்சிபாலா இருக்காரு, வெள்ளைக்காரரு. அவரு இவரை அழைத்து பேசுறாரு. இவர் பேசுற இங்கிலீஷை பார்த்துட்டு அவர் அசந்து போயிட்டார். மிகவும் மகிழ்ச்சியோடு அவரை சேர்த்துக் கொள்கிறார். 66 பிரிட்டிஷ்காரங்க ஏற்கனவே அந்த டிபார்ட்மெண்ட்ல படிச்சுட்டு இருக்காங்க. அங்க வந்து ப்ரொஃபசர் ஓமன் என்கிற ஒரு ப்ரொஃபசர், அற்புதமான அந்த ப்ரொஃபசர், அவர் வந்து மிக அழகாக தினந்தோறும் வகுப்பெடுப்பு முறை எப்படின்னா ஃபுல்லா எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ல தான் அவர் பாடம் நடத்துவார். அதுல அவர் வந்து கோல்டு மெடலிஸ்டாக பிஏ பாஸ் பண்றாரு. பாஸ் பண்ற அந்த ஃபைனல் இயர்ல அந்த கல்லூரிக்கு ஒருத்தர் ஸ்பீச் கொடுக்கவார். அவர் கல்கத்தாவினுடைய பிரசிடென்சி கல்லூரியிலே ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஹென்ரி பிரான்சிஸ் பால்டஃபோல்ட் என்கின்ற ஒரு அறிஞர் அவர் காலேஜுக்கு வரார். அவர் வந்து ஒரு வானிலை அறிஞர். அவர் கிளாஸ் எடுக்க அவர் முற்படும் பொழுது ருச்சிராம் சஹானி தான் அவருக்கு எல்லாம் ஹெல்ப். அந்த ஸ்டைல் எழுதுறது, எழுதி போடுறது, அந்த அப்போ ஒரு கிளவுட்ஸை பத்தி ஒரு பாடம் நடத்தும். மேக கூட்டங்கள் குறித்து அவர் பாடம் நடத்தும் பொழுது அந்த மேக கூட்டங்கள் பற்றின ஒரு விவரிப்பை ருச்சிராம் சஹானியும் சேர்ந்து பேச தொடங்குகிறார். அப்போ அவர் அசந்து போய், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நான் அப்பதான் அவர் படித்த இந்த புத்தகத்தை கிடைக்கிறேன். ருச்சிராம் சஹானிக்கு சின்ன வயசுல இருந்து ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிற புத்தகங்களை எல்லாம் படிக்கிற பழக்கம் இருந்தது. அதுல முக்கியமா லகூர் அரசு கல்லூரியிலே இருக்கின்ற அந்த லைப்ரரியினுடைய ஆங்கில நூல்களை கரைத்து கொடுக்கும். அதுல ஒரு புக் எடுத்து வந்து காமிச்சு, இதுல இருக்கு இல்லைன்னா அதுல ஆத்தர் யாருன்னு பார்த்தா ஹென்ரி பிரான்சிஸ் பால்ஃபோர்ட். அப்பதான் போட்டு அந்த ஆத்தரையே தான் மீட் பண்றோம்னு அவருக்கு தெரியல. அசந்து போன பால்ஃபோர்ட் என் கூட வந்துருங்கன்னு. ஆனா அங்கேயே ஒரு 15 நாள் இருக்காது. அவரோட ப்ரொஃபசர் ஓமன் தலைமையில் அவருடைய ஃபர்ஸ்ட் பேப்பர் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா அவர் இன்னும் கல்லூரி முடிக்கல. அந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து எதை பத்தினா த கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் ராக்ஸ் என்பதுதான் ருச்சிராம் சஹானியோட ஃபர்ஸ்ட் பேப்பர். ஓமன் என்கின்ற அந்த அறிஞரினுடைய துணையோடு நேச்சர் இதழில் அது வெளிவருகிறது. இந்த ஓமன் தான் நேச்சர் இதழை அவருக்கு அறிமுகம் செய்கிறார். நேச்சர் இதழை அவர் படிக்க வைக்கிறார். அவர் நிறைய வாசித்து அதுல முதல் கட்டுரை வெளிவந்த மகிழ்ச்சியோடு அவர் கல்லூரியை விட்டு அவர் வந்து சரின்னு முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுதே பிரம்ம சமாஜத்தில் இணைகிறார். மிகப்பெரிய ஒரு எழுச்சி நாயகராக இருக்கிறார். அறிவியல்வாதியாக அவர் உரிமாறி இருந்தார். மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான பிரம்ம சமாஜம் உங்களுக்கு தெரியாததல்ல. 1861 அது எப்போதும் நம்ம பிரம்மா சமாஜம்னு உடனேயே வங்காளத்தை தான் நினைக்கிறோம். அது வங்காளத்தில் ஏற்படுத்தப்பட்டதே அல்ல. பிரம்ம சமாஜம் லகூர்ல ஏற்படுத்தப்பட்டது. இதை பலரும் மறந்து விடுகிறார்கள். லகூர்ல பிரம்ம சமாஜம் ஏற்படுத்தப்பட்டது. நிபின் சந்திர ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவுகின்றார். ஆனா அதற்கான மூல புத்தகம் அதுதான் ஹேமேந்திரநாத் தாகூர் என்கின்ற அந்த வங்காளி எழுதிய பிரம்மோ அப்ஸ்தான் என்கிற ஒரு புத்தகம். ஆனா இது வந்து என்னன்னா ஒரு குழப்பம். அதுவா இதுவா இல்ல, குழப்பமே தேவையில்லை. லாகூரில் தான் ஏற்படுது. லகூரில் அது ஏற்படுத்தப்பட்டு அதுல இருந்து நீங்க வந்து 1884 பிஏ முடிக்கும் பொழுது கரெக்டா போய் பிரம்ம சமாஜத்தோடு இணைந்து பணி செய்ய தொடங்குது. எப்படி பணி செய்யறாரு? பகலெல்லாம் காலேஜ் படிக்கிறார் சார். நைட்ல போய் தொழிலாளர் குழந்தைகளை உட்கார வச்சு பிரம்ம சமாஜம் கல்வி புகட்டிய பொழுது அந்த கல்வி இயக்கத்தோடு இணைகிறார் நம்முடைய ருச்சிராம் சஹானி. அப்படி இணைந்து போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து பிரான்சிஸ் பால்ஃபோர்ட் அவரை மெட்ரியாலஜி டிபார்ட்மெண்ட்ல சேர்த்து விடுகிறார். அவரும் இணைந்து கொள்கிறார். வானிலை தினமும் வெளியிடுகின்ற அந்த அலுவலகத்திலே ஒரு சயின்டிஸ்டாக அவர் சேர்க்கிறார். அவரை சேர்த்த பிறகு அது கல்கத்தாவுக்கு அழைத்து வருகிறார். கல்கத்தால இருக்கிற ஆபீஸ்ல ஒரு வானிலை அறிஞராக ஒர்க் பண்ணிக்கிட்டு அங்க பிரசிடென்சி கல்லூரியில பிஜி படிக்கிறார். அதாவது ஒரு அழகான ஒரு வாசகம், உன்னுடைய படிப்பை நீ சம்பாதித்துக்கொள்,
அதுக்கு மிகப்பெரிய பொருத்தம் ருச்சிராம் சார். இதுக்கு மேல அவர் ஊரை எதிர்பார்க்கல. தான் சம்பாதித்ததை அவர் வந்து ஃபீஸா கட்டுறாரு. கட்டி அங்கு அவருடைய பிஜி, அந்த பிஜி படிக்கும் பொழுது அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பேரறிஞர்களினுடைய ஒரு பெரிய ஒரு ஆதரவு கிடைச்சு. யார் அந்த பேரறிஞர்? பிசி ரே, பிரபல்ல சந்திர ரேயை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஜெகதீஷ் சந்திர போஸ், ஜேசி போஸை பற்றி நாம் ஏற்கனவே இந்த தொடரில் பார்த்திருக்கிறோம். அதன் பிறகு மிக 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 முக்கியமாக நம்முடைய பிரபல்ல சந்திர ரே என்பவரோடு சேர்ந்து இணைந்து செயல்பட்ட நாட்களில் சத்யேந்திரநாத் போஸ்ல இருந்து எல்லாருடைய நட்பும் அவருக்கு கிடைக்கும். இதெல்லாம் பிற்காலம். ஆனா அவருடைய காலத்தை சேர்ந்தவர்கள் ஜெகதீஷ் சந்திர போஸ், பிசி ரே, இந்த 3 பேரும், ருச்சிராம் சகானி, இந்த 3 அணி அது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அறிவியலை காப்பாற்றிய 3 அணி. அப்போ மகேந்திரலால் சர்க்கார் என்ன பண்றாரு? இவரை வந்து மீட் பண்றாரு. மகேந்திரலால் சர்க்கார் 1876ல அசோசியேஷன் ஃபார் த இந்தியன் கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் ஏற்படுத்தினார் அல்லவா? அசோசியேஷன் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் இந்தியன் சயின்ஸ் இன் கொல்கத்தா. அவர் வந்து கல்கத்தால ஏற்படுத்திய ஆண்டுகளுக்கு பிறகு 1884-85ல இவர் அவரை மீட்பார். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மெட்ரியாலஜில அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டே பிஜி கோர்ஸ் படிக்கின்றார். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில பிஜியை முடிக்கிறாரு. அப்பதான் 7 சூப்பர் பேப்பர்ஸ் வெளிவருது. அந்த 7 பேப்பர்ல முக்கியமானது ரெயின்ஃபால் சயின்ஸ் என்கிற தனி பேப்பர். எப்படி மேகக்கூட்டங்களில் நடக்கிற ஒரு கெமிக்கல் காம்போசிஷன், அது எப்படி ஒரு வேதி வினையாக மாறி H2O கீழே வருகிறது என்கின்ற ஒரு சயின்ஸை வந்து அதில் விளக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேப்பர். அதுதான் வேர்ல்டுல மழையை விளக்கும் முழு நீள கெமிஸ்ட்ரி பேப்பர். நீங்க வந்து அந்த பேப்பரை எதோட ஈக்குவலா பேசுறாங்கன்னா, மைக்கேல் ஃபாரடே வந்து த ஹிஸ்டரி ஆஃப் த கேண்டில்னு ஒரு கட்டுரை, அது இன்னைக்கும் ஃபேமஸ். அதுக்கு இணையாக வைக்கப்படுவது த ஹிஸ்டரி ஆஃப் த ரெயின் வாட்டர். அதை வந்து அன்றைக்கு எழுதுகின்ற பெருமைக்குரிய ஒரு வரலாறு ருச்சிராம் சகானியை சேர்ந்து. அதுக்கப்புறம் சிம்லாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்போ ஹென்றி பிரான்சிஸ் பத்தி இப்ப நான் சொல்லணும். அந்த பிளாண்ட்ஃபோர்டு இவரை அழைச்சிட்டு போனோம். அவர் வந்து லண்டனில் பிறந்தவர். அதுல ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு. என்னன்னா, நம்ம திருச்சிராப்பள்ளி அண்ட் பாண்டிச்சேரி இந்த ஏரியாவுக்கு வந்து கற்பாறைகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டவர். கரி என்கின்ற ஒரு பழுப்பு நிறக்கரி என்கிற ஒரு விஷயம் தென்னிந்தியாவிலே பாண்டிச்சேரி கிட்ட கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று தன் புத்தகத்தில் நம் நெய்வேலியை குறிப்பிட்டு எழுதிய பெருமை பால்டுஃபோர்டை சேர். அவ்வளவு பெரிய அறிஞர் அவர். அவரு கீழே ஒரு ஒர்க் பண்றாரு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இவரை கேட்காம அவர் எதுவுமே வெளியிட மாட்டார். அந்த அளவுக்கு இவருடைய டாமினேஷன். சிம்லால ஒரு வேலை பார்க்கிறாரு. வளிமண்டல துறை என்கிற ஒன்றை ஏற்படுத்துறாரு. அது ஒரு தலைமையகம் அங்கதான் இருந்துச்சு. அப்ப டெய்லி ரிப்போர்ட் இவர் தான் கொடுக்கணும். தந்தையினுடைய கப்பல் சிந்து சமவெளியிலே சிந்து நதியிலே வந்து கொண்டிருந்த பொழுது மூழ்கி விட்டது அல்லவா? இவர் 8 கப்பல்களை காப்பாற்றிய ஒரு ஆண்டு, ஒரே வருடத்தில் வந்த புயல்களை சரியாக முன்னறிவித்து 8 கப்பல்கள் மூழ்காமல் காப்பாற்றிய பெருமையை இவர் அடைந்தார். உங்களுக்கு வந்து தெரியாததல்ல, இது குறித்த ஒரு கட்டுரை தனியாக அவர் வெளியிட்டார். இப்போ இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் என்னன்னா, அவர் லகூருக்கு திரும்புகிறார். லகூருக்கு திரும்பி ஒரு லெக்சரர் ஆனார். 1887ல ஒரு அசிஸ்டன்ட் லெக்சரர். அவர் படித்த அரசு கல்லூரி லகூருக்கே வராரு. அப்போது அங்கே அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஓமன் இல்லை, ரிட்டையர் ஆகிவிட்டார். அந்த பிரின்சிபாலும் இல்லை, வில்ஹம் லைட்மரும் ரிட்டையர் ஆகி போய்விட்டார். இவர் வந்து அங்கே வேதியியல் துறையிலே ஒரு பேராசிரியர், ஒரு உதவி பேராசிரியர் இணைகிறார். அப்படி இணைகின்ற பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் லெக்சரரா தான் மாறணும்னு சொல்லிட்டு ஓமன் மாதிரியே செயல்பட தொடங்கும். எல்லாமே ஆன் த டேபிள் இல்லாம பாடம் நடத்த மாட்டார். லெக்சரர்ஸ் 3 வகை இருக்காங்க சார். ஒரு வகை லெக்சரர் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸை நடத்திட்டு போயிருவாங்க சார். இந்த சிலபஸ் லெக்சரர் அவர் பேர். அவர் 2வது வகையான லெக்சரர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவை பத்தி சின்சியரா பேசிட்டு இதெல்லாம் பறிச்சு வரும் வராது. 3வது வகையான லெக்சரர் இருக்காரு சார். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களை முழுமையா ஈடுபடுத்தி லெக்சர்ல உங்களையும் பார்த்தாரு. அப்படி 3ஆம் வகையை சேர்ந்தவர் ருச்சிராம். தன்னுடைய 2 பசங்களோடய ருச்சிராம் இருக்காரு. இன்னும் அவர் ஃபாரினுக்கு போல.
இனிமேதான் போறாரு. இது ஃபாரின்ல எடுத்த. இந்த மீன் டைம் இன்னும் நிறைய தூரம் நம்ம கடக்க வேண்டியது. த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் லெக்சரர்னு பேர் வாங்குறாரு. எல்லா விதமான பாடங்களுக்குமான விளக்கம் எல்லாமே ஆன் த டேபிள் பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன். அதாவது பல ஆய்வுகள் தினமும் செய்யறாரு. தன்னுடைய மாணவர்களை வைத்துக்கொண்டு 8 பேப்பர் வெளியிட்ட பெருமைக்குரியவர் அவர். 8 பேப்பருமே வேர்ல்டு ஹிட். அப்பதான் அவருக்கு ஒரு பிரச்சனை வரும். அவர் ஜேசி போஸ் அவருக்கு ஒரு ஆள் அனுப்புறாரு. 1914 ஒரு ஆள் அனுப்புறாரு. ஏன்னா அப்பெல்லாம் தந்தி இதெல்லாம் கடிதம் இதெல்லாம் ரொம்ப லேட் ஆகும். ஒரு ஆள் மீட் பண்றாரு. ஜேசி போஸ் உங்களை பார்த்து வச்சோன்னா சார் சொல்லிட்டு ஒரு கடிதம். அது என்ன கடிதம்னா, ஜேசி போஸ் சென்ட் எ பர்சன் டு மீட் ஆர்ஆர்எஸ். அங்கதான் ஜெர்மன் கனெக்ஷன் உருவாகும். ஜெர்மனியில் இருக்கக்கூடிய தி கார்ஷூட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில அங்க இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபசர் ஓமன் மூலியமான வந்த தொடர்பை ஜேசி போஸ் ஞாபகப்படுத்துகிறார். அங்கே சென்று நீங்கள் இணைய வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸரோட நீங்கள் ஆய்வு செய்வதற்கு என்னோட ஸ்டைஃபண்ட்ல நான் உங்களுக்கு பாதியை ஒதுக்குகிறேன்னு ஜேசி போஸ் அனௌன்ஸ். ஏன்னா இவருடைய அருமை தெரிந்த ஜேசி போஸ் அனௌன்ஸ். ஆனா இவருடைய அருமை லகூர்ல இப்ப இருக்கிற தலைமைக்கு தெரியுது. லகூர் கவர்மெண்ட் காலேஜ்ல லீவ் கொடுக்க மாட்டேங்குது. அப்போ அந்த கவர்மெண்ட் காலேஜ்ல அந்த பதவியிலே இருந்த ஒரு பிசாசு, ஒரு வில்லன் யாருன்னு கேட்டீங்கன்னா சார்லஸ் பெர்மன் என்கின்ற ஒரு வில்லன். இந்த சார்லஸ் பெர்மன் வர்சஸ் ருச்சிராம் சகானி ஒரு பயங்கரமான ஒரு ஹிஸ்டரியே. இந்த ஹிஸ்டரிக்குள்ள நீ நுழைஞ்சோம்னா ரொம்ப வேதனையே, பல வேதனைகள். லீவ் கொடுக்க மாட்டேன், நீ போகக்கூடாது. அவர் ஜெர்மனி போறதுக்கு லீவ் கேட்க. அப்போது இவர் என்ன செஞ்சாரு? வேற ஒண்ணுமே செய்ய, லீவ் லெட்டரை கொண்டு போய் அவர் டேபிள்ல வச்சுட்டு இவர் கிளம்பிட்டார். ஏன்னா இவர் அதை பத்திலாம் யோசிக்கல, பலவிதமான வேலைகள் செய்கிறார். அப்படி கிளம்புவதற்கு முன் வீட்டுல கூப்பிட்டு ஈஸ்வர தேவி என்கிற அம்மையாரை இவருக்கு திருமணம் செய்து. ஈஸ்வர தேவி ஒரு முழு முதல் பஞ்சாபிய லேடி. அவங்க ஒரு கோதுமை வயல் புறங்களில் வேலை செய்து உழைத்து முன்னேறியவர். இவர் ஜெர்மனிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு முதல்ல எழுத படிக்க சொல்லி கொடுத்தார், ஆங்கிலம் வாசிக்க சொல்லி கொடுத்தார். இதெல்லாம் நடக்குது. 7 மாசம் கழிச்சு கிளம்புறாரு. 7 மாசம் கழிச்சு ஜெர்மனிக்கு கிளம்புறாரு. அப்ப அந்த அம்மா முழுகாம இருக்கு. ஜெர்மனியில போய் இறங்குகிறார். அங்க முதல்ல இப்பதான் நம்ம அவருடைய அறிவியலுக்குள்ளே நுழைகிறோம். அறிவியல் பேப்பர் 1. அந்த பேப்பர் தான் காசிமெரிஸ் ஃபஜான்ஸ் என்று அழைக்கப்பட்ட அறிஞரோடு இணைந்து ஒர்க் பண்ணி ஜெர்மனியில ஒரு ஆய்வு செய்யும். அணு எடை வேறு, அணு எண் வேறு என்கிற இடத்திலிருந்து அந்த ஆய்வு தொடங்குது. முதல்ல அந்த காலகட்டத்தில் அதுவே சரியாக பிடிபடாத ஒரு காலம். அந்த பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற பிஸ்மத் என்கின்ற அந்த ஒரு தனிமத்தை அவர் எடுத்து அந்த தனிமத்திலே உழைக்கிறார். ஈயமும் பிஸ்மத்தும் ஒன்றல்ல என்பதை முதலில் நிரூபிக்கிறார். பிஸ்மத் ஈயத்தை விட அடர்த்தி குறைந்தது. இதெல்லாம் அவருடைய கண்டுபிடிப்புகள். 2, பல பேர் பிஸ்மத்தை தடவிட்டு அது வெள்ளி நிறத்துல இருக்கும், அதுக்கு சாபம் விடுற மாதிரி சாபம் விடுவான் சாமியார். உடனே அது வெளிர் சிவப்பு நிறமா மாதிரி பளபளக்கும், ரெட்டா அப்படியே பளபளக்கும். பாருங்க நான் சாபம் விட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தையே அவர் எடுத்துக்கொண்டு ஒர்க் பண்றாரு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா சார், அவர் ஒரு ரெபல், அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் சயின்ஸையே எப்படி பார்த்தார் என்பதை நான் உங்களுக்கு புரிய வச்சேன். அதன் பேஸ்ல ஏன் அப்படி ஆகிறது என்பதுதான் அந்த பேப்பர். அதுக்குதான் அவர் காசிமெரிஸோட இணைந்து பணியாற்றி அந்த பேப்பரை உருவாக்கு. எதனால் அப்படி ஆகுது என்றால், பிஸ்மத் வெள்ளி நிறம் உடையது. இதை காற்றில் திறந்து வைத்தார். அது காற்றில் உள்ள ஆக்சிஜனோடு வினை புரிந்து இளம் சிவப்பு பளபளப்பு நிறத்தை தரும் என்கின்ற ஒரு விஷயம், சாதாரண விஷயம். இதை ஒரு பேப்பரா பிரசன்ட் பண்ணி முழுமையாக அதை உலகிற்கு அறிவிக்கிறார். இது எதற்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறதையும் வரிசைப்படுத்துகிறார். பிஸ்மத்தினுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ள நீங்க நுழைஞ்சீங்கன்னா அங்க ருச்சிராம் சகானியின் கண்டுபிடிப்புகளை பற்றி நீங்கள் வாசிக்கலாம். அவருடைய 8 கண்டுபிடிப்புகள் அதற்குள்ளே இருக்கின்றன. அதுக்குள்ள முதல் உலகப்போர் போச்சு. முதல் உலகப்போர் வந்ததும் அவசரமா அவர் ஜெர்மனில இருந்து வெளியேற வேண்டியதா இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா பிரிட்டிஷ் படைகள் என்பவை ஆலிஸ் போர்சஸ்,
இந்த அலைடு எல்லாரும் இணைந்து இருக்கிற ஒரு இணைப்பு நாடுகள், இந்த கூட்டணி நாடுகளுக்கும் ஜெர்மனிக்கும் தான் வார் வரும். ஜெர்மனிலே எப்படி அவர் இருக்க முடியும்? அவர் கூட்டணி நாடு பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர். அப்பெல்லாம் இந்தியா பிரிட்டிஷ் நாடு தானே. உடனடியாக அவரை வந்து என்ன பண்றாரு, நம்முடைய கெய்ஸ்மர் பெஜான்ஸ் அவரை வந்து ரகசியமா மாறு வேஷம் போட வச்சு ஒரு கப்பல்ல ஏற்றி பிரிட்டனுக்கு அனுப்புறாரு. அந்த பிரிட்டனுக்கு மாறு வேஷம் போட்டுக்கிட்டு அவர் வந்து சார் he was welcomed by Ernest Rutherford. அதான் நான் வச்சு ஆண்டு 1915. 1915 எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு ஏற்கனவே நோபல் அறிஞர், 1908 நோபல் பரிசு பெற்றார். அவர் ருச்சிராம் சகானியை வரவேற்கிறார். ஏன்னா இவருடைய பிஸ்மத் ஹிஸ்டரி அப்பதான் படிச்சிருக்காரு. அவர் படிச்ச உடனே அவரை கூப்பிடுற, ஹாய் ரெயின் மேன், ஹவ் ஆர் யூ? ஏன்னா அந்த ஸ்டோரி ஆஃப் த ரெயின் வாட்டர் வேலை செய்தார். அப்போ அங்க போய் ரூதர்ஃபோர்டோடு ஆய்வு செய்தார். ரூதர்ஃபோர்டோடு சேர்ந்து அவர் செய்த ஆய்வு தான் ஆல்பா துகள்கள் குறித்த கதிரியக்க கோட்பாடு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிபியூஷன். கதிரியக்கத்தை பற்றி 1915 ருச்சிராம் சகானி ரூதர்ஃபோர்டோடு இணைந்து ஒரு ஆய்வு கட்டுரை ஆய்வு செய்து அங்க வந்து முழுமையாக ஒன்றை கண்டுபிடித்து கொடுத்தார். ஆல்பா ரேஸ் பற்றி முழுமையான விஷயங்களை கண்டறிந்து உலகிற்கு கொடுத்தவர் அவர். அதுல வந்து RRS, ருச்சிராம் சகானி, ரூதர்ஃபோர்டு இணைவரும் இணைந்து கொடுத்த தியரி. அது என்ன கண்டுபிடிப்பு? ஆல்பா துகள் அல்லது ரேஸ் என்பவை கதிரியக்கம் 2 வகைப்படுது. ரேடியேஷன் ஒண்ணு வந்து நேச்சுரல், இன்னொன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை, நாம் மனிதர்களால் உருவாக்கப்படுகிற செயற்கை முறையிலான. ஸோ செயற்கை கதிரியக்கம், இயற்கை கதிரியக்கம் ரெண்டுமே ஒரு குறிப்பிட்ட எலிமெண்ட் ஹையர் அட்டாமிக் வெயிட் உள்ளதா இருந்தால் மட்டும் அதிலிருந்து ஹீலியம் பேஸ்டா இந்த ஆல்பா கதிர்கள் வெளியேறுகின்றன. இந்த ஆல்பா கதிர்களை வெளியேறும் பொழுது அவற்றின் பண்புகளை பற்றி 2 பேப்பர்ஸை ரூதர்ஃபோர்டும் இவரும் இணைந்து வெளியிட்டிருக்கிறார்கள். 2 புரோட்டான்ஸ் 2 நியூட்ரான்ஸ் இருக்கக்கூடிய இது ஒரு புதிய எலிமெண்டாக மாறும். அதுதான் நம்ம ஐசோடோப்புகள் என்று அறிவிக்கிறோம். The real element becomes isotope of the element. சில குறிப்பிட்ட ஐசோடோப்புகளில் இருந்து வெளிப்படுகின்ற எல்லா ஆல்பா துகள்களும் ஒரே ஆற்றல் மிக்கவை. They are called synchronized power. மற்றும் அவர்கள் செல் தொலைவும் கூட ஒரே மாதிரி இருக்கும். The range also is the same. ஒரு ஊடகத்தில் இருந்து ஆல்பா துகள் இன்னொரு ஊடகத்திற்குள் நுழையும் பொழுது அவை அயனிகளாக மாறும். இது வந்து இந்த இடம் வரைக்கும் மிக மிக முக்கியம். இன்றைக்கும் ஆல்பா துகள்கள் பல வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இண்டஸ்ட்ரியல் இதை பொறுத்த வரைக்கும், பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான பயன்பாடு ருச்சிராம் சகானியினுடைய இந்த கண்டுபிடிப்பு. அதுக்கப்புறம் அவர் நீல்ஸ் போரை சந்திக்கிறார். நீல்ஸ் போர் கனடாவை சேர்ந்தவர், உங்களுக்கு தெரியும். நீல்ஸ் போரும் இவருமாக சேர்ந்து ஒரு வேலை 3 பேப்பர் வெளியிடுகிறார்கள். அந்த 3 பேப்பர் ரொம்ப ரொம்ப அருமையான பேப்பர்ஸ், 3 ரொம்ப கிளாசிக் ஒர்க். இது வந்து 1941 எடுக்கப்பட்ட புகைப்படம். இதுல வந்து தனக்கான சிலையை செய்த அந்த பெண்மணியோடு அவர் சேர்ந்து நின்று போட்டோ எடுத்திருக்கிறார். The bust was unfortunately left behind. என்ன அழகாக போட்டிருக்கிறார் ருச்சிராம் சகானியோடு. இந்த பஸ்ட் இன்னைக்கு தேடிட்டு இருக்காங்க, அது கிடைக்கல, எங்க இருக்குன்னு தெரியும். ருச்சிராம் சகானியை பொறுத்த வரைக்கும் புகைப்படங்கள் அதிகம் கிடைக்கல. அப்படிப்பட்ட செய்திகளை நோண்டி நோண்டி தேடி 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 நான் புதையலாக எடுத்திருக்கேன். ஏன்னா பல விஷயங்கள் இன்கடிப்பு செய்யப்பட்டிருக்கு. அதுல முக்கியமா இப்ப நம்ம நீல்ஸ் போரோட அவருடைய பேப்பர்லாம் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ், நீங்க கன்ஸ்ட்ரக்டிவ் பேப்பர்ஸ் நீக்க. மின் கம்பிகள் தயாரிக்கின்ற ஒரு தோற்ற காலம் அது. அந்த தோற்றம் அந்த காலகட்டத்தில் மின்னோட்டத்தை விரயம் செய்யாமல் கடத்துவதற்கான உலோகங்களை கண்டுபிடிக்கிறார். அதுல நீல்ஸ் போரோட சேர்ந்து, நீல்ஸ் போர்னுடைய உலகம் வந்து பாத்தீங்கன்னா அணுவினுடைய ஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்டது. ஆமா, அதுக்குள்ள நுழைந்து உலோகங்கள் குறித்த தனிமங்கள் குறித்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி எப்படி ஒரு அற்புதமான உலகத்தை கிரியேட் பண்ண. அப்போ வந்து வெள்ளி, இரும்பு, பாதரசம் 3 மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம ஆளுங்க மின் கம்பிகள் தயாரிச்சாங்க. வெள்ளி, இரும்பு, பாதரசம். கோல்டை வச்சு தயாரிக்க முடியும்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சீசியம், காலியம், ருபீடியம் நிறைய இருக்கு.
நீல்ஸ் போரும் ருச்சிராம் சஹானியும் என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் பேப்பர் அலுமினியத்தை முதல்ல எடுத்து அது வந்து எப்படி வந்து ஒரு அருமையான ஒரு மின்கம்பியா தயாரிக்கப்பட முடியும் என்கிற ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது செப்பு மின்கம்பிகள் தயாரிப்பதற்கு இது ஒரு பக்கம். இது வந்து ஒரு பேப்பர். ரெண்டாவது பேப்பர் வந்து மின் ஊழியர்கள் பயன்படுத்த வேண்டிய உரைகள் எப்படி இருக்கும். அதாவது 1000 வாட்ஸ் 2000 வாட்ஸ்லாம் போகக்கூடிய அந்த இடத்துல நிறைய பேர் செத்துக்கிட்டு இருந்தாங்க சார். உண்மையிலேயே சொல்லணும்னா அந்த இடத்துல மின் வன்கடத்திகளை எப்படி நம்ம சாராம்சமா கொண்டு வரோம். அப்ப இவங்க எல்லாருமே ரப்பர் மட்டும் பயன்படுத்தி கொண்டிருந்தது, ரப்பரையும் கண்ணாடியையும் கலக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து ருச்சிராம் சஹானி அறிவிக்கும். ரப்பரையும் கண்ணாடியையும் எப்படி கலக்க முடியும் அப்படிதான் இந்த ரெண்டாவது பேப்பர் ருச்சிராம் சஹானி நீல்ஸ் போர்னுடைய பேப்பர். அதுல வந்து பீங்கான் கலந்தால் கண்ணாடிக்கு பதிலாக கண்ணாடியினுடைய பேசிக்ஸ்ல இருக்கிற பீங்கான் சீப்பஸ்ட் மெட்டீரியல், அதுல பீங்கானையும் பயன்படுத்திக்கொண்ட என்கிற ஒரு இடம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சீப்பஸ்ட் கிளவுஸ் வேர் மேட் அவுட் ஆஃப் தட். இது வந்து ருச்சிராம் சஹானியினுடைய ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. அதன் பிறகு அவர் இந்தியாவுக்கு திரும்புகின்றார். இந்தியாவுக்கு திரும்பிய பிறகு அதே மாதிரி கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதே கல்லூரிக்கு போறாரு. அந்த கல்லூரிக்கு எப்பவுமே இந்தியாவிலிருந்து அயல் நாடுகளுக்கு போய் நீங்க ஒரு ஆய்வு மேற்கொண்டு அங்கிருந்து நீங்க வந்து டிகிரிஸ் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, ஏன்னா இப்ப அவரு டாக்டரேட் வாங்கியிருக்காரு. நீல்ஸ் போர் ரூதர்ஃபோர்ட் இணைந்து அவருடைய பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜெர்மனியில செய்த அந்த அற்புதமான இந்த ஃபஜன்ஸ்க்கு கீழே செய்த ஆய்வுக்கு அவருக்கு பிஹெச்டி வரும். ஆனா இதுல எதையுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அவருடைய லீவை நான் சாங்ஷன் பண்ணல, அந்த ஆளா போயிட்டு வந்தவன் அப்படின்னு சொல்லி சார்லஸ் பெர்மன் அவருடைய எல்லா விதமான ஆனா அவருக்கு வர வேண்டிய எல்லா தொகைகளையும் அவருடைய ப்ரமோஷன்ல இருந்து எல்லாத்தையும் நிறுத்தி. ரொம்ப கொடுமையான அவமானம் அவருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த அவமானம் மட்டும் இந்தியால அவருடைய கண்டுபிடிப்பு எதுவும் வெளிவரக்கூடாதுங்க. அவர் போய் மேடையில வச்சுக்கிட்டு பாடம் நடத்துறாரு, மாணவர்கள் உட்காந்து கவனிக்கிறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ஸ்ல அவர் என்ன பண்றான், அவர் பயன்படுத்துற கெமிக்கல், அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த அப்பாரட்டஸ், இதுக்கெல்லாம் வந்து சம்பளத்துல பிடிக்கிறாங்க சார். எப்படியாவது அவர் வெளியே அனுப்பணும். ஏன்னா அவர் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற பேராசிரியராக உருவாகி கொண்டிருக்கிறார், அவர் உருவாகக்கூடாது. இவ்வளவுதான் அவங்களுடைய பெரிய நோக்கமாக இருந்திருக்கு. இந்த நிலைமையில் அவரால் வீட்டில் வந்து ஒரு ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கும். வெரி ஃபேமஸ் ஒர்க் ஷாப். வீட்டிலேயே ஒரு பட்டறை அமைத்து அங்க வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். அது வந்து ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியா உருவாக்க வாய்ப்பு இருந்தது. அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் செய்வதற்கு வாய்ப்பு இருந்தது. இப்படி ஒரு இதை வந்து வீட்டில் கிரியேட் பண்ண, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அவர் தங்கியிருந்த இடத்துக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு பெரிய, அதாவது நார்த் இந்தியாவில் நீங்க பஞ்சாப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எரும மாடு பெருசு பெருசா வளர்ப்பாங்க. அந்த எரும மாடு கட்டப்படுகின்ற ஒரு பெரிய கொட்டில், அதை எடுத்துக்கொண்டு அதை மூடி அங்க வந்து பிரச்சனை அதிகமாகிறது என்றவுடன் 1918 ராஜினாமா செய்து விட்டு அவர் வந்து தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒர்க்ல இறங்குறார். அப்படி ஒர்க்ல இறங்கும் பொழுதுதான் அவருக்கு அந்த பொலிட்டிக்கல் இயர்ஸ் தொடங்குது. ருச்சிராம் சஹானி என்கிற அந்த மனிதரின் மிக முக்கியமான கட்டம் குருத்வாரா இயக்கம், கிலாஃபத் இயக்கம் போன்றவற்றில் முழுமையாக ஈடுபட்டு காந்திக்கு ஆதரவாக கலந்து இந்த இயக்கங்களில் பயன்படுகின்ற விஷயம் 1908 வருஷத்துல ஒரு வேலை செஞ்சார். அதாவது லாகூர்ல வந்து ஒரு பெரிய எக்ஸிபிஷன் நடத்தினாங்க பிரிட்டிஷ்காரங்க. அந்த எக்ஸிபிஷன் வந்து அவங்க லண்டன் எக்ஸிபிஷன் மாதிரி நடக்கணும்னு நடத்தினாங்க. 117 ஸ்டால் போட்டாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி 40 கூட ஃபுல்லா. இவரை கூப்பிட்டு பேசும்போது இவர் என்ன பண்ணாரு, அப்போ அவருக்கு ரொம்ப உயிர்ப்பான கல்லூரி மாணவர் இல்லையா, மீதி 80 ஸ்டாலையும் இவரே ரொப்பிட்டார். அவங்க வந்து போயிட்டான். ஃபர்ஸ்ட் கிளாஸா அவர் பண்ண உடனே ராய் சாஹிப் ஸ்டேட்டஸ் கொடுத்தான் அவருக்கு. இந்த கிலாஃபத் இயக்கத்தின் போது ராய் சாஹிப் ஸ்டேட்டஸை திருப்பி கொடுத்தார். அதன் பிறகு பஞ்சாப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல நின்று ஜெயிக்கிறார். ஜெயிச்சு கவுன்சிலுக்குள்ள போகிறார். அது ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துல தான் அவர் வந்து மீண்டும் அந்த கல்லூரிக்கு போறார்.
ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பரா போய் இப்போ அவர் ஒரு எம்எல்ஏ. அந்த கல்லூரிக்கு சென்று அங்க போய் ஆய்வகங்களை பார்வை. அப்போ வந்தால் கேட்குறேன், இந்த பிரிட்டிஷ் யூ மே பி அன் எம்எல்ஏ பட் யூ ஆர் ஸ்டில் லிவிங் இன் பிரிட்டிஷ் இந்தியா என்று அந்த சார்லஸ் பெர்மன் சொல்கிறார். அவருக்கு பதில் சொல்கிறார், மேபி டுடே பட் ஐ வில் பிரீத் இன் ஃப்ரீ இந்தியா. இந்த சவால், நான் சுதந்திர இந்தியாவின் காற்றை சுவாசித்த பிறகுதான் இறப்பேன் என்கிற சவால். 2 ஆண்டுகளில் பெர்மன் பிரிட்டிஷ் மாற்றப்படுகிறார். மலேரியா வந்து விட்டது, ஓடி போகுது. இவர் இருக்கிறார். ஒரு வீட்டு ஒர்க் ஷாப் ஆரம்பிச்சாருங்க. இப்போது பாருங்கள் என்ன நடக்கிறது. அவர் மதவாதத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். தீவிரமான செக்குலரிஸ்டாக அனைத்து மதங்களையும் ஆதரிப்பவராக இருக்கிறார். குருத்வாரா இயக்கத்தின் மூலம் தீவிர சீக்கியர்கள் இருக்கக்கூடாது, இந்தியராக இரு என்கிற இயக்கத்தை தொடர்ந்தது. செக்குலர் லிபரல் ஃபோர்ஸ் என்ற பிரம்ம சமாஜத்திலே இருக்கின்ற அனைவரையும் ஒன்று சேர்க்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. இப்படி போய்கொண்டிருக்கிற பொழுதுதான் 1929 பஞ்சாப் சயின்ஸ் அகாடமியிலே சென்று ஒரு லெக்சரராக இணைந்து கொள்கிறார். பஞ்சாப் சயின்ஸ் அகாடமி ப்ரொஃபசர் ஓமன் தொடங்கியது. இந்த சயின்ஸ் அகாடமியில தன் வீட்டு பணிமனையில் முக்கியமா அவர் என்ன செஞ்சாருங்கிறது வெளிவரும். ஒன்றும் இல்லை, வீட்டு பணிமனையை மூடவே இல்லை. அந்த சயின்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் செஞ்சு ஒரு பள்ளியாக சென்று அறிவியல் எக்யூப்மெண்ட்ஸை இலவசமாக கொடுத்து விடுவார். ஃப்ரீயா கொடுத்துட்டு வந்துடுவார். போய் அந்த கெமிஸ்ட்ரி லேபுக்கு என்ன தேவை, பிசிக்ஸ் லேபுக்கு என்ன தேவை, எல்லாத்தையும் ஃப்ரீயா. பிசிக்ஸ் லேபுக்கு அம்மீட்டர் அதுலேருந்து ஆரம்பிச்சு அனிமோமீட்டர் வரையில் அனைத்தையும் கொடுப்பார். கெமிஸ்ட்ரி லேபுக்கு கெமிக்கல்ஸ் கொடுத்து விடுவார், கெமிக்கல் பேலன்ஸ் கொடுத்து விடுவார், பியூரட்டு பிப்பட்டு கொடுத்து விடுவார். கொனிக்கல் பிளாஸ்க்கு அவருடைய லேப்லேயே தயார் செய்து கொண்டு கொடுத்துருவார். தயாரிக்கின்ற வேலை செய்யும். இந்தியாவில் அறிவியல் நடத்துவதற்கு பிரிட்டிஷ்காரர்கள் தயங்குகிறார். இந்தியாவில் அறிவியலை கொண்டு செல்ல வேண்டுமானால் நமக்கு அறிவியலில் விடுதலை தேவை. அதற்கான ஒரே வழி எக்யூப்மெண்ட் செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறங்கினார். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் மைக்ரோஸ்கோப் அவரே தயாரித்து கொண்டு கொடுத்தார். ஸ்லைடு எப்படி தயாரிக்க வேண்டும் என்பதற்கு ஜெர்மனியில கற்றுக்கொண்டு வந்ததை வைத்து ஒரு மிஷின் பண்ணி இந்த லேத் ஸ்லைடு என்று அழைக்கப்படும் ஸ்லைடு தயாரித்து கொண்டு போய் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் கொடுத்தார். ஒரு காலகட்டத்தில் அல்லா பாஷ் என்று அழைக்கப்படுகின்ற ரயில்வேஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒருவரை அழைத்து வருகிறார். தன்னுடைய பள்ளி காலத்து தோழர்கள் 2 பேர் இருந்தாங்க இல்லைங்களா, அவர்கள் இருவரையும் கொண்டு வந்து இணைத்தார். அந்த பட்டறை பெரிதான அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போய் வேற ஒரு சின்ன வீட்டுக்குள்ள போறார். தன் வீடு, பழைய வீடு முழுவதையும் பட்டறையார். ஏராளமான சயின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை செய்து கொடுக்க தொடங்கினார். விரைவில் பிரிட்டிஷ் அதிகாரிகள் கடுப்பானார், கொதித்தார்கள். எங்கிருந்து இதெல்லாம் வருகிறது என்று தலைமை ஆசிரியரை கூப்பிட்டு மிரட்டினார். அதன் பிறகு 3 பேர் கொண்ட ஒரு கமிட்டி அமைத்து உபகரணங்களை ஆய்வுக்குட்படுத்துகிறார். சிரித்துக் கொண்டார் நம்முடைய ருச்சிராம் சகாய். அந்த கமிட்டி, இதெல்லாம் இந்தியாவில் தயாரிக்க வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் இங்கிலாந்திலிருந்து வந்திருக்கிறது, இங்கு வந்ததற்கு வார்னிஷ் அடித்து கொடுக்கிறார்கள் என்று இவருடைய ஒர்க் ஷாப்பை அவன் ஒரு முறை முற்றுகை எடுக்கிறான். எப்படி ஒரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெய்டு விடுறாங்களோ அது மாதிரி முற்றுகை எடுக்கிறார். ரெய்டு நடக்கிறது. உள்ளே பார்த்து அசந்து, இப்படி எல்லாம் நடக்கிறதா என்று சஹானியினுடைய அந்த ஒர்க் ஷாப்பை பார்த்து, சஹானி ஒர்க் ஷாப்ல தயாராக எல்லாவற்றுக்குமே பிஎஸ்ஐ முத்திரை குத்தியிருக்கு. அதுதான் பஞ்சாப் சயின்ஸ் இன்ஸ்டிடியூட் என்கிற முத்திரை குத்தியிருக்கு. இப்படிப்பட்ட மிகப்பெரிய அறிவியல் சேவை அவசியம். இதற்கிடையே அப்பேப்பர்ஸும் வெளியிட்டு ருச்சிராம் சஹானி பப்ளிக் பாப்புலர் சயின்ஸ் லெக்சர்ஸ் என்கிற அடுத்த விஷயத்துக்கு வருகிறார். பஞ்சாபில் இருந்து பெஷாவர் வழியே டெல்லி வரையில் அறிவியல் நெடும்பயணம் அறிவித்தார் ருச்சிராம் சஹானி. 1931 அவர் அறிவித்தார். மக்கள் கூடுகின்ற திருவிழாக்களைத்தான் அவர் மையமிட்டார். அதுதான் டார்கெட். அங்கே சென்று அறிவியல் கூடாரம் அமைத்தார். அங்கே களிமண் அறிவியல் மாடல்ஸ் நிற்க வைத்தார். டெலஸ்கோப், சூரிய மண்டலம், குடிநீர் போன்றவற்றில் இருக்கிற குடிநீரை எடுத்து அவங்க கொண்டு வர்ற குடிநீர், கிடைக்கிற குடிநீர் எடுத்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு
உள்ள பாதி இத்தனை உயிர் இருக்கு, நீ வெந்நீர் தான் குடிக்கணும் என்று அறிவிப்பார். அவருடைய லெக்சர்ஸ் வெரி வெரி பாப்புலர். ஏனென்றால் அந்த லெக்சர்ஸ்ல வீட்டிலேயே சோப்பு தயாரித்தல், அவர் கண்ணாடி தயாரித்தல், வீட்டிலேயே இயற்கை சாயம் தயாரித்தல், தோட்டத்து செடிகளிலே மூலிகைகள் தயாரித்தல், வீட்டு வாசலிலே சூரிய கடிகாரம் அமைத்தல் என்பவற்றையெல்லாம் இப்படிப்பட்ட பாப்புலர் சயின்ஸ் சீரீஸ்ல அவருக்கு 2 அணா டிக்கெட் போட்ட பொழுது கூட ஆயிரக்கணக்கானவர்கள் வந்தார். ஒரு திருவிழாவிலும் ருச்சிராம் சஹானியினுடைய அறிவியல் கூடாரம். இப்படிப்பட்ட அற்புத மனிதர் அவர். அறிவியல் டெமோ கொடுப்பதில் வல்லவர். 1117 அறிவியல் துண்டறிக்கைகள் வெளியிட்டவர் ருச்சிராம் சஹானி. இப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் நாம 3 இன்சிடென்ட் பார்க்கணும். அவர் ஏன் அவரு பஞ்சாபின் பெரியார் என்று ஏன் அழைக்கப்படுகிறார்? பஞ்சாப் தேசத்துல அங்க பார்பர் இன்சிடென்ட் தான் ஃபர்ஸ்ட். அந்த ஊர்ல முடி வெட்டிக்கிறவங்க எல்லாரும், பெரும்பாலான பார்பர்ஸ் எல்லாருமே மிக மிக ஏழை குடும்பத்தை சேர்ந்த இஸ்லாமியர்களா. அவங்கள்ட்ட போறவங்க எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு வெறும் கோமணம் கட்டிட்டு, அந்த ட்ரெஸ்ஸை கட்டி மரத்துல கட்டிட்டு வந்துடும். காரணம் கூட குளிக்கணும். தலையில ஒரு வகையான ஆயில் அவங்க வைக்கிறாங்க, அதுல பிசாசு இருக்கிறது என்று பரப்பி கொண்டு கோட்டு சூட்டோடு போய் முடிவெட்டி கொண்டு தனக்கு எதுவும் ஆகவில்லை என்பதை நிரூபித்து காட்டி அவர் முதல் ரெபல் என்று பெயர். சாவு வீட்டுல தானம் கொடுக்குறாங்க பாருங்க, அந்த பாய் அந்த பாத்திரங்கள் எல்லாம் வீட்டுக்கு வாங்கி பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா அதுலலாம் அந்த ஆவி இருக்கும் என்று கிளப்பி விட்டு கொண்டிருந்த காலத்தில் அந்த பாயில படுத்து தூங்கி, அவர் எப்பவுமே ரோட்ல கட்டில் போட்டு அந்த பாயை போட்டு படுத்து தூங்கி, ஊருக்கே அதுல ஒண்ணும் இல்லை, அதுவும் பாய் தான் என்று காட்டு. 3வது மிக முக்கியமான ஒரு இன்சிடென்ட், கோட் ஹோமிலால் என்கிற ஒருத்தர் நான் தான் கடவுளின் அவதாரம் என்று சொல்லிவிட்டு என்னை குத்தி பாருங்கள். அவருடைய உதவியாளர்கள் கத்தியை வச்சு குத்துவாங்க. அவர் குத்தின உடனே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்ல ரத்தம் வரும். உடனே எல்லாரும் காலில் விழுவான், உண்டியல வைப்பாரு, பணம் அப்படியே கொட்டும். இதை பார்த்து ஒரு நாள் அழகாக அந்த உதவியாளர் கத்தி எடுத்து குத்துறாரு. அவருக்கு சிவப்பு கலர்ல ரத்தம் அப்படியே வழியுது. ஐயோ 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 அந்த கத்தம். பார்த்தால் இரவோடு இரவாக ருச்சிராம் சஹானியும் அவருடைய தோழர்களும் கத்தியை மாற்றி விட்டார். இதன் காரணமாக ரியல் பிளட் வெளியில் வந்தது. அந்த கத்தி பிளட்டோடு இருக்கிற அந்த கத்தியை ஒரு கழியில கத்தி ஊர் முழுக்க ஊர்வலம் போய், இந்த மனிதன் சாதாரண மனிதன் தான், இது போன்ற விஷயங்களை நம்பாதீர்கள் என்று பிரச்சாரம் செய்யும். இதெல்லாம் பரவாயில்லை. மேடம் பல்வாஸ்கி என்கிற ஒரு அம்மா கனடாவிலிருந்து இந்தியா ஆவிகளோடு பேச வைக்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய இன்னைக்கும் இருக்காங்க அந்த மாதிரி ஆளுங்க. ஒரு கட்டம் கட்டுவாங்க, ஒரு டம்ளரை வைப்பாங்க, பார்த்தா ஆவியோட பேசு, பயங்கரமா பேசு. ருச்சிராம் சஹானி நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்று கேட்டாங்க. அப்படி அவர் போகிற பொழுது தானே செய்த டேப் ரெக்கார்டர் எடுத்திருப்பார். அவரே செஞ்சது அது அந்த டேப் ரெக்கார்டர். இந்த இன்சிடென்ட் நடந்தது 1942, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். கோஸ்ட் டாக் மணிக்கணக்கில் தொடர்கிறது. இந்த அறையில் என்னை தவிர வேறு ஆவி இல்லை என்று அறிவித்தார். அவர்கள் தோல்வி அடைகிறார். நான் மக்களின் நம்பிக்கையோடு விளையாடுபவள், நீங்கள் அவருடைய அவநம்பிக்கையோடு விளையாடுகிறீர்கள் என்று சொன்னார். நீங்கள் அவருடைய நம்பிக்கையை பணமாக்குகிறீர்கள், நான் அவர்களை பகுத்தறிவை எழுப்புகிறேன் என்று பதில் சொன்னார் ருச்சிராம். மிக மிக தைரியமான ஒரு மாமனிதர். 1934 சர் சி வி ராமன் அவரை இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அழைத்து ஃபெலோஷிப் வழங்குகிறார். எழுந்து நின்று சர் சி வி ராமன் அவரை பார்த்து சல்யூட் அடித்த அந்த காட்சியை பதிவு செய்திருக்கிறார். 1900 அப்படிப்பட்ட ஒரு மனிதராக ருச்சிராம் சஹானி உருவாகி நம் முன்னால் நிற்கிறார். அவர் எழுதிய அற்புதமான புத்தகங்களின் பட்டியல் ஒரே ஒரு சயின்ஸ் புக். இன்னைக்கும் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதை நீங்க பார்த்துருக்கீங்க. கிளாஸ் நோட்ஸ் அப்படின்னு இதுதான் இந்த புக்கு சார். இந்த கிளாஸ் நோட்ஸ் ஆன் எலிமெண்டரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபார் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு படிக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு. அப்புறம் த மெமோயிர் ஆஃப் ப்ரீ பார்ட்டிஷன் பஞ்சாப் என்கிற ஒரு அரசியல் வரலாற்று சிறப்புமிக்க அந்த நூலை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் இருக்கிறது. ருச்சிராம் சஹானி 2017 கூட ஒரு பதிப்பு வெளிவந்திருக்கு. த ஸ்ட்ரகிள் ஃபார் ரீஃபார்ம் இன் த சீக் ஷ்ரைன்ஸ் என்ற ஒரு புத்தகம். த பிரிட்டிஷ் கேபினட் மிஷன் என்ற ஒரு புத்தகம். அவேக்கனிங் ஆஃப் ஏசியா என்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகங்கள் எல்லாம் அவர் வெளியிட்ட அற்புதமான நூல். ஒரு 1948
ஜூன் மாதம். உண்மையிலேயே அவர் செய்திருக்கிற வேலைகள் பிரம்மாண்டமாக ஒரு அறிவியல் இயக்கத்தை கட்டி எழுப்பி மக்களிடையே அறிவியல் சிந்தனைகளை உருவாக்கி இந்தியாவில் அறிவியலுக்கான விடுதலையை சாதித்த ஒரு மாமனிதர். 1947 ஆகஸ்ட் 15 அன்று அந்த பிரிட்டிஷ்காரர்கள் விடைபெற்ற பிறகு ஓராண்டு வாழ்ந்தார். நான் சுதந்திர காற்றை சுவாசித்து விட்டு தான் மரணிப்பேன் என்று விட்ட சவாலை நிறைவேற்றி 1948 ஜூன் 3 அன்று பாம்பேல குரு பூர்ணிமா ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. பிரம்மாண்டமான ஃபெஸ்டிவல் சார், செம கூட்டம். அங்க வந்து சயின்ஸ் டென்ட் போட்டிருக்காரு, அறிவியல் டென்ட் போட்டிருக்காரு. அங்க டெமோ, ஒரு அருமையான டெமோ ஒன்றை நடத்துகிறார். அன்றைக்கு 4வது நாள் இரவு உறங்குகின்றால் அடுத்த நாள் காலையில் அவர் எழுந்து கொள்ளவில்லை. இதுதான் அவருடைய மெமரபிள் ஸ்டாம்ப் ஒன்றை அவருடைய 150வது பிறந்த தினத்திலே நம்முடைய இந்திய அரசு வெளியிட்டது. அந்த மெமரபிள் ஸ்டாம்பை தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்டினோம். உண்மையிலேயே ஜேசி போஸ், சி.வி. ராமன் மட்டுமல்ல, நம்முடைய சிங்காரவேலரிலிருந்து பலருடைய வரிசையில் வைத்து போற்றப்பட வேண்டியவர் மரியாதைக்குரிய ருச்சிராம் சகானி அவர்கள். ஒரு சீக்கியராக பிறந்து அறிவியலாளராக வாழ்ந்து காட்டிய ஒரு மாமேதை. 2 மகன்கள், இருவரையுமே விஞ்ஞானிகளாக்கி காட்டிய ஒரு மாபெரும் மனிதர். அந்த மனிதரை போற்றுவோம், நினைப்போம். அவருடைய விஷயங்களை நம் குழந்தைகளுக்கு எடுத்துச் செல்வோம். இன்னும் மக்களிடையே அறிவியலை கொண்டு செல்வதற்கு அறிவியல் பலகை உட்பட யாவற்றையும் பயன்படுத்துவோம். நன்றி.